நீங்க அமைச்சர் பதவியில இருக்கும்போது அரசுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் பேசினதில்ல. பட் இப்போ அமைச்சர் பதவியில இருந்து விலகினதுக்கு அப்புறம் மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக நிறைய குரல் கொடுக்குறீங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பதவி என்றது தோளில் போட்டுக்கிற துண்டு. அதை எப்போ வேணாலும் கீழே வரும். அதற்காக நம்ம கவலைப்படக்கூடாது. மக்கள் பணி தான் செய்ய வந்தோம். அந்த மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சுருக்கணும். அமைச்சர் பதவியாக இருக்கும்போது அமைச்சருக்கு உண்டான வேலையை செஞ்சேன். என் துறைகளில் என்னென்ன செய்யணுமோ கிட்டத்தட்ட 3450 நோட் அனுப்பியிருக்கோம். எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, மக்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, மக்கள் இதை கேட்குறாங்க, இதை இப்படி செஞ்சு கொடுங்க. இந்த மக்கள் ஒவ்வொரு அந்த ஒரு நோட்டுமே ஒரு துறைகளுக்கு அனுப்பியிருக்கேன். அப்போ நான் வேலை செய்யாமலாம் இருந்து யார் சொன்னது? வாயால் பேசலை, நோட்டிங்கில் பேசியிருக்கேன், செயலில் செஞ்சுருக்கேன். இதே எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு தனியார் மையம் ஆகும்னு சொல்லும்போது அதே அமைச்சரவையில் உட்காந்து தான் தனியார் மையம்ன்றது எப்படி செய்யணும், எங்கள் மக்கள் அதில் பங்களிப்பு இருக்கணும், எப்படி எல்லா இடத்துலையும் யூனியன் டெரிட்டரியில் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் புதுச்சேரி மாநிலத்துக்கும் 51-49 பண்ணுங்கன்னு சொல்லி உரிமையை கேட்டு பெற்றிருக்கோம். அதுக்காக பாரத பிரதமர் பாராட்டுவரை தவிர என்ன குறையெல்லாம் சொல்ல மாட்டார். எனது மாநிலத்துக்கான உரிமையும் எனது மாநிலத்துக்கான பாதுகாப்பையும் வாங்க வேண்டியது ஒரு அமைச்சராக என்னுடைய கடமை. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிறேன். அதே போல் புதுச்சேரிக்கு இருந்த அந்த மதுபான தொழிற்சாலை வரும்போது பாரத பிரதமருடைய கனவுகளுக்கு எதிர்ப்பான திட்டங்கள் இதை வர்றதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு நாட்டுடைய வருமானம் விவசாயத்துலேருந்து வரணும், வாணிபத்துலேருந்து வரணும், சுற்றுலாவிலேருந்து வரணும், கடலிருந்து வந்துடணும், மதுபானத்துலேருந்து வரக்கூடாது சொல்லி தைரியமாக போல்டாக பேசி பெய்ஸாக நோட்டிங்களே கொடுத்து அதை வாங்கி அந்த உரிமையை தடுத்து நிறுத்தியிருக்கோம். ஓகே சார், உங்களுடைய தொகுதி மக்கள், உசுடு தொகுதி மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வச்ச பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் சொல்லுங்களேன். எனது உசுடு தொகுதி மக்கள் கடந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி பேர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு பள்ளிக்கு பேர் முக்கியம். கிட்டத்தட்ட உசுரில் 12 பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது, அதே போல் 3 ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது. அத்தனை ஸ்கூலுக்குமே சேதராப்பட்டில் தொடங்கி சர்தார் வல்லபாய் பட்டேல், அதே போல் திருப்பூர் குமரன், அதே போல் பகத்சிங், அதே போல் ஜான்சி ராணி, அதே போல் கணித மேதை ராமானுஜம், அதே போல் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள், அதே போல் அறிஞர் அண்ணா, அதே போல் மதர் தெரேசா, அதே போல் அப்துல் கலாம், இவர்கள் பேர்கள்லாம் அந்த பள்ளிக்கு சிறப்பாக வச்சு சூட்டியிருக்கோம். முதல் முறையாக இது வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் மார்ச் பாஸ்டிங் நடக்கும்போது சுதந்திர தினமாகட்டும் மற்றபடி நிகழ்ச்சிகளில் எனது தொகுதி பிள்ளைகள் இது வரைக்கும் பங்கெடுத்ததில்லை. முதன் முறையாக கூடப்பாக்கம் பிள்ளைகளையும் அரசு பள்ளி பிள்ளைகளையும் அதே போல் சேதராப்பட்டு அரசு பிள்ளைகளையும் மார்ச் பாஸ்டில் நிற்க வச்சு அழகு பார்த்துருக்கோம். ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா கப்பு உசுருக்கு வந்துட்டு இருக்கும். உசுறு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2 கிடந்த உசுருலேக சுற்றி ஒளி விளக்குங்களை ஏற்றி வச்சுருக்கோம். அந்த உசுறு தொகுதி ஃபுல்லாகவே இன்றைக்கி எங்கே இருள் இருக்குன்னு யார் வேணாலும் சொல்லலாம். எல்லா இடமும் ஜொலிக்க வச்சுருக்கிறோம். அதே போல் தண்ணீர் பிரச்சனைக்கு தொண்டமானத்தில் டேங்கை நீதிமன்றம் வரைக்கும் ஒரு சட்டமன்றம் வரைக்கும் சென்று குயக்கசங்கி பேசி பார்க்க வேண்டியங்களை பார்த்து அந்த தண்ணி தொட்டியை திறந்து வச்சிருக்கோம். உங்களுக்கு அமைச்சர் பதவி போய்விட்டதுன்றதுனால ஒரு விரக்தியில நீங்க அரசை எதிர்த்து பேசுறீங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் என்றது என் அப்போட்டு சொத்து கிடையாது, அது ஒரு பொது சொத்து. 25 வயசுள்ள யாரா இந்திய குடிமக்கள் யாரா வேணாலும் இந்த தேர்தலில் போட்டியிடலாம். அதுதான் ஜனநாயகத்துடைய பெரிய சிறப்பு. நம்மளுடைய முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? முதலமைச்சருக்கு நான் தாழ்மையாக சொல்லிக்கிறது அவர் ரொம்ப 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 காந்திய வழியில் போயின்னு இருக்காரு. கொஞ்சம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்தார்னா, ஏன்னா அதிகாரிகள் எல்லாம் தங்களுக்கு ஏதோ மேம்பட்ட ஒரு சக்தி இருக்கிறதா அவங்க நினச்சின்னு இருக்கிறாங்க. இல்லை, எல்லாரோட பெரிய சக்தி மக்கள் சக்தி நாங்கள் தான் சொல்லி புரிய வச்சு அதிகாரிகளை சுறுசுறுப்பாக வேலை வாங்கினாலே பாரத பிரதமர் சொன்ன பெஸ்ட் புதுச்சேரி, பெஸ்ட் புதுச்சேரியா சீக்கிரமா வரும். ஓகே சார், இந்த 4.5 ஆண்டு காலம் நம்மளுடைய புதுச்சேரி அரசு எப்படி இருக்கு? மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல எல்லா பிரிவினருக்கும் அவங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செய்து பெறப்பட்டுள்ளன எல்லாருக்குமே தெரியும். ஓகே சார், உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டதா? என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை கிட்டத்தட்ட இன்னும் 3 ஓவர் இருக்குது இந்த எலெக்ஷன் முடியுதுக்கு. இந்த 3 ஓவரில் 6 பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் 100% அடுத்து நான் வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நான் எம்எல்ஏ, இப்போ நான் செய்ய வேண்டிய வேலைகளை
100க்கு 100%, 90% பணிகளை முடிச்சுட்டேன். இன்னும் 10 விதமான சதிகளும் நடந்து கொண்டு இருக்குது. 100க்கு 100% உசூர் தொகையில் எல்லா பணிகளும் முடிச்சுட்டேன். அதுக்காக இன்னும் மக்கள் கோரிக்கை கேட்டால் அதையும் செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான் சட்டமன்ற உறுப்பினர் என்ன கடமை. ஓகே சார், நீங்க அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பதவிக்கு ஜான்குமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தனியா கொடுக்கவில்லை அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு? சிம்பிளாக சொல்கிறேன், வணக்கம் போடணும்னா 2 கையில் போடணும். அதே போல் ஒரு அமைச்சர்னா அவருக்கு ஒரு துறை இருக்கும், கண்டிப்பாக ஒரு துறையை உடனடியாக கொடுக்கணும். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சிறப்பாக இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரை கை காட்டாங்களோ அவங்க மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் எல்லோரும் நாட்டு மன்னர் தான் இந்திய அரசியலமைப்படி. அதனால் எல்லாருக்குமே தேர்தலில் பங்கெடுத்துறதுக்கும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கும் இது இருக்குது. அதை வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும். யார் வந்தால் நம்ம தொகுதிக்கு நல்லாயிருக்கும், யார் வந்தால் பாண்டிச்சேரிக்கு சிறப்பாக இருக்குன்றதை மக்கள் தான் முடிவு செய்வாங்க. சரிங்க சார், நம்மளுடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ புதுசா அரசியலுக்கு வராங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய புதுச்சேரியில 3வது அணி அமைய வாய்ப்பு இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கட்சி ஆரம்பித்து 18 ஆண்டு காலம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மகாபாரத யுத்தம் மாதிரி நடத்தினார். அதனால தான் அவரால் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்ய முடியுது. அதுபோல் மற்றபடி புதுசாக வரவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, என்ன தகுதி இருக்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுச்சேரி முதலமைச்சர் டிவி.கே. விஜய் கூட நெருக்கம் காட்டுறாரு. அது ஏன், எதனால? இதை வந்து யார் வேணாலும் யாருக்கிட்டையும் பேசலாம். எல்லோரும் இந்தியர்கள் தான், யாரும் வந்து அந்நிய தேசத்தை சேர்ந்தவங்க கிடையாது. யார்கிட்ட வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். யாருடைய இது இருக்குதோ பழக்கம் பிடிக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், நீ என்ன செய்ய போகிற, யாரோட வந்தால் மக்கள் நன்மை பயக்கும், யாரோட வந்தால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நல்லா தெரியும். புதுச்சேரி மாநிலன்றது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை சார்ந்து தான் எல்லாம் புதுச்சேரி மாநிலம் இருக்குதுன்றதை நன்கு அறிவார் முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு இந்தியாவையே கிட்டத்தட்ட 10வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு கொண்டு வந்துருக்காருன்னா புதுச்சேரி மாநிலத்தை பெஸ்ட் புதுச்சேரியா ஆக்கி காட்டியிருக்காருன்னா அப்போ யார் கூட ஒரு கூட்டணி வைப்பாருன்னு உங்களுக்கே புரியும். நம்மளுடைய புதுச்சேரி 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி எப்படி வந்துச்சு? புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஐயாவுக்கு நீங்க மார்க் போடுறதா இருந்தால் எவ்வளோ மார்க் போடுவீங்க? 100க்கு 100க்கு 100 மார்க்கும் போடலாம். ஏன்னு சொன்னால் வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க வேண்டியது மக்களுடைய கடமை, மாணவர்களோட கடமை. உதாரணத்துக்கு சிறந்த கல்வியை நாங்கள் கொடுப்போம். அந்த சிறந்த கல்வியை கொண்டு நீ எப்படி ஐஏஎஸ்க்கு பயன்படுத்த போறியா, இல்லை ஐபிஎஸ் பயன்படுத்த போறியா, இல்லை இந்தியன் எக்கனாமிக்ஸ் பண்ணலையா, இல்லை ஃபாரினில் போய் பயன்படுத்த போறியா, இதெல்லாம் யார் சிந்திக்கணும்னா அந்த மாணவர் தான் சிந்திக்கணும். அதுக்காக தான் பள்ளிக்கு போகிறாங்க, அதுக்காக தான் ஆசிரியர்களை கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட சிறந்த வழிகாட்டுதலை கேட்டு நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தணும். சரிங்க சார், கடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறீங்க? அதிகார அத்துமீறலும் வாரிசு அத்துமீறலும் ஊழலும் உண்டு செயல்படுகின்ற காங்கிரஸை அடியோடு அரியணையிலிருந்து அகற்ற செய்த ஒரு பிரதமர் யாருன்னு கேட்டால் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் தான். அப்பேற்பட்ட பிரதமர் அன்னைக்கே சொல்லிட்டார், என்னன்னு, நாராயணசாமிஜி சலே சலே நான் பாஜக ஆயேன். அதனால பாஜக சிறப்பாக வேலை செஞ்சுருக்குதுன்னு தான் சொல்லுவேன். மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் எப்படி பார்க்கணும்? அரசியல் மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க ஐ டோன்ட் வாண்ட் பாலிடிக்ஸ். அதே போல் ஐடி நிறுவனம் சொல்லுது ஐ டோன்ட் வாண்ட் பாலிடிக்ஸ் எபவுட் பாலிடிக்ஸ்ன்றாங்க. எப்படி ஒரு மன்னராட்சியில் ஒரு கொடுமையான இளவரசர் கையில் ஒரு நாடு மாட்டிக்கினா என்ன துன்பப்படுமோ அதுபோல் மக்கள் வந்து அரசியல் சிந்தனை இல்லாமல் ஏனோ தானன்னு வாக்களிக்கிறதும் பெரிய குற்றம்தான். அப்பேற்பட்ட ஓட்டு உரிமையை முதல்ல பெண்களுக்கு ஓட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது எதுனா, அதுலேயும் முந்தி கொண்டது எதுனா சென்னை மாகாணம் தான். அப்பேற்பட்டு போராடி வாங்கி கொடுத்த வாக்குரிமையை சிறப்பாக பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய தலையாய கடமையாகவும் சொல்கிறேன். எல்லா மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். எதிர்க்கட்சி கூட்டணி வந்து தொடராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சினாலே எதிர்கட்சி தானே, அவங்க எப்படி நல்லது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? எதை சொன்னாலும் அதில் ஒரு குறை சொல்கிறது தானே எதிர்கட்சியோட வேலை. மக்கள் சொல்லட்டும், தலைவர்கள் சொல்லுவாங்க யாரோடு யாருன்னு. வாழ்த்துக்கள்.